Hi friends, welcome back to Sarda's vlog. இன்னைக்கு கொரியன் ஃபுட் சேலஞ்ச் தாங்க நம்ம வந்து பண்ண போறோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணு வேளையும் வந்து நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம். ஹோட்டல்ல சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ செலவாகுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது ருப்பியா இல்லை கொரியன் வானான்னு தான் தெரில. பட் என்ன கொடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ஃபுட் சேலஞ்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி 10,000 வாங்க போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம தேடணுன்னே அவசியம் கிடையாது. நாங்கள் இருக்கிறதே ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் எங்கள் வீடே இருக்கிறதுனால வந்து சுற்றி கடைகள் தான் இருக்குது. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. பட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புமே வந்து 11 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆச்சு. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் இப்போ நான் கடையை தேடிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷாப் மட்டும் மார்னிங் ஓப்பனாக இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து 10 AM தான் ஓப்பன்னு போட்டிருந்துச்சு. சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போமேன்னு போய் கேட்டோம். பட் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிம்பாப் மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு எக் கிம்பாப் மட்டும் வாங்கியாச்சுங்க. எக் கிம்பாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,300 கொரியன் வான். இந்த ஷாப்பில் நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கொரியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கையிலுமே சாப்பிடுவாங்க. பட் என்னென்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு தான் வந்து கையில் சாப்பிடுவாங்க எல்லாருமே. கையில் சாப்பிடவும் விருப்பம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் சாப் ஸ்டிக்ஸ்லையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிளோட சைட் ட்ராவர்ஸில் வந்து இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஹேண்ட் க்ளவுஸ் போடாமல் நீங்கள் சாப்பிட்லாம் தானே, நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்குல்லன்னு கேட்கலாம். பட் ஹேண்ட் க்ளவுஸ் போடாமல் சாப்பிட்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஷ் பேஷன்ஸ் எதுவுமே இருக்காது நம்ம கை கழுவுறதுக்கு. நம்ம கையில் சாப்பிட்டுட்டோம்னா வந்துட்டு கண்டிப்பாக டிஷ்யூ வச்சு தான் தொடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் நமக்கும். ஸோ நம்மளும் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு சாப்பிட்றது தான் வந்து எப்பயுமே பெட்டர். கிம்பாப் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ஒரு சூப் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்ன சூப்புன்னு எனக்கும் கரெக்டாக தெரில. என் ஹஸ்பண்டுமே ரெஸ்டாரண்ட்க்கு என் கூட வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து கிம்பாப் பிடிக்காதனால கிம்பாப் சாப்பிடல. சரி வேறு கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அவருக்குமே வந்துட்டு சூப் வந்து ஒரு பவுல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே வாங்காமல். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக் கிம்பாப் தாங்க வாங்கியிருந்தேன். எக் கிம்பாப்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரேடிஷ் இருந்துச்சு, எக் இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு, அவுட்டர் லேயர் ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைஸ் இருந்துச்சு, அதுக்கும் அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா சீவர்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக் கிம்பாப்பும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஒரு கடை இருந்திருக்கு. நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தான் தெரில. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே தான் கிளம்பிட்டோம். அவர் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. இன்றைக்கி வந்து நம்ம டாக்ஸியில் தான் போக போகிறோம். நம்மளோட டாக்ஸி வந்து வந்தாச்சு. நடுவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால நம்ம தான் போய் ஏறணும். பஸ் ஸ்டாண்டில் வந்து டாக்ஸி நிறுத்த மாட்டாங்க. ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் பஸ் ஸ்டாண்ட் ரூட்டில். அவங்க டாக்ஸி கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினாங்கன்னா வந்து ஃபைன் போடுவாங்க. கொரியாவில் வந்து நான் டாக்ஸியில் வந்து நிறையா டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே நான் டாக்ஸி டிரைவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எல்டர்ஸாக தான் வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 50க்கு மேலே தான் இருக்கும். யங்கஸ்ட் டிரைவர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கொரியாவில் வந்து டாக்ஸி வந்து கொஞ்சம் காஸ்ட்லினே சொல்லலாங்க. நார்மலாக கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் போயிட்டு நான் டாக்ஸியில் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது நீ பெரிய பணக்காரி, அதனால தான் டாக்ஸியில் வர அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கார் வச்சுருப்பாங்க. கார் இல்லாதவங்க வந்து பஸ்ஸும் ட்ரெயினும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து டாக்ஸி வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஜேஜு மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். அது வந்து ஓப்பன்டாக இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு ஒன்னாக இருக்குது. ஜேஜு மார்க்கெட் வீடியோ பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். என் ஹஸ்பண்டோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கங்னங் மார்க்கெட். அங்கே வந்து ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். அங்கே போய் ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டில் வந்து இந்த கடை எனக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து கொரியன் ஸ்விட் கேம் இருக்குல்ல, அந்த கேண்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹத்தோக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஹத்தோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் போலி டேஸ்ட் வருங்க. கொரியன் போலின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டைமும் ஹத்தோக்கு தான் ட்ரை பண்ணுறமே. இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் ஹத்தோக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஐஸ்கிரீம் ஹத்தோக்கு தான் வாங்கினேன். ஐஸ்கிரீம் ஹத்தோக்னா வந்துட்டு ஹத்தோக்கை வந்து சின்ன சின்ன பீஸா அந்த போலியை வந்து கட் பண்ணிடுவாங்கங்க. அதில் வந்து ஐஸ்கிரீம் போட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண போலியும் போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. அப்படியே தான் தருவாங்க. நமக்கு வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். பட் நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன். ஹத்தோக்கு வந்து நல்லா சூடாகவே இருந்துச்சு, ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு இருந்துச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது எனக்கு பல்லு கொசை தான் செஞ்சிச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப ஹாட் ரொம்ப கோல்ட் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது எனக்கு நல்லா பல்லு கூசிச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் மெயினாக மார்க்கெட் வந்தது. ஃப்ரெண்ட்லேயே வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்தனால வாங்கியாச்சு. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸ் தான் வாங்கினாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரெட் பீன், சீஸ், கிம்ச்சி, ஸ்வீட் பொட்டேட்டோ, இது மாதிரி 4-5 டைப்ஸில் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீஸும் ரெட் பீனும் வாங்கினோம். கிரிக்கெட்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3000 கொரியன் வான், நம்ம 2 வாங்கியிருக்கோம் 6000 கொரியன் வான். ரெட் பீன் ஸ்டஃபிங்கோட இருக்க கிரிசெட் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையிலலாம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து தனியாக ஸ்பேஸ் இருக்காது. ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் கடையிலலாம் ஸ்பேஸ் இருக்காது. பட் மார்க்கெட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. சரி அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு தான் போயிட்டுருக்கோம். சீஸ் க்ரோக்கெட்ஸோட டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரெட் பீனும் சூப்பராக இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து வெளியில் ஆறி போன மாதிரி இருந்துச்சு, உள்ளே பயங்கர சூடாக இருந்துச்சு. ஹத்தோக்கும் பார்த்தீங்கன்னா ஆரட்டுன்னு சொல்லி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் உருகிடுச்சு. ஸோ அதனால டிப் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பஜ்ஜி இது? கீரையில போட்டிருக்காங்க. இது கத்திரிக்காய்னு நினைக்கிறேன். இது சொரக்காயா இல்லை இதான்னு தெரியல. இது ஏதோ ஆம்லெட் மாதிரி வச்சா. இது கீரை வடை போட்டிருக்காங்க. கீரை வடையா? அது ஏதோ கான்ல போட்டிருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொரியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் ஜஸ்ட் விளையாட்டுக்கு பேசிக்கிறது தான். இதோட ஆக்சுவல் நேம் எல்லாம் எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கங்னங் மார்க்கெட் பற்றி ஆல்ரெடியே டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் லிங்க் தரேன். என் ஹஸ்பண்டோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி பஸ்க்கு செக் பண்ணோம். பஸ் எதுவும் டைமிங் இல்லாதனால திரும்ப டாக்ஸியே எடுத்தாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்புனோம். வீட்டுக்கிட்ட இருக்க கடைக்கிட்டே இறங்கியாச்சு. நம்ம வேணால் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே சொல்லியிருந்தாங்க, லஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணுற கடையில் தான் நீ வந்து சாப்பிட்ணும், சும்மா ஏமாற்றக்கூடாது, உனக்கு பிடிச்சதா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கடையில் தான் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த கடை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கடைன்னே சொல்லலாம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி வந்து இங்கே கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா போர்க் பீஃப் எல்லாமே கிடைக்கும். பட் என்னென்னா எல்லாமே வந்து சங்கேப் ஸ்டால் ஸ்டைலில் தான், பார்பிக்யூ ஸ்டைலில் தான் வேக வச்சு நமக்கு தருவாங்க. நான் ரொம்ப நாளாக சங்கேப் ஸ்டால் சாப்பிட போகலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் நம்ம ஏமாற்றிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. டேபிள் மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூ கிரில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இருக்குது. டேபிளோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கட்லரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சைட் டிஷ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னே சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேபிள் ஃபுல்லாக சைட் டிஷ் வச்சுருவாங்க. இந்த கடையில் வந்து கொஞ்சம் சைட் டிஷ் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். 3 சைட் டிஷ் தான் வச்சுருக்காங்க. நார்மலாக நாங்கள் வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். இதெல்லாம் தாங்க நான் ஆர்டர் பண்ண டிஷ். இதுக்கு பேரெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே கோட்டுன்னு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் மசாலா தடவுனது வாங்கினோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் மட்டும் மசாலா தடவாது வாங்கிக்கிட்டோம். எவ்வளோதான் கொரியன்ஸ் மாதிரி ராவாக வேக வச்சு சாப்பிட்டாலுமே மசாலா தடவி சாப்பிட்டா தான் வந்து எனக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபைடாக சில மீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம்னா நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லேயே கேட்டோம்னா வந்து அந்த டிஷ்ல என்ன மீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களே சொல்லுவாங்க. நமக்கு அந்த மீட் போடாமல் செஞ்சுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து செஞ்சு தருவாங்க. பட் எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே வந்து செஞ்சு தர மாட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எல்லா டிஷ்ஷையும் பார்த்து இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த பார்பிக்யூ கிரில் செட்டப்பே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும். நம்ம வந்துட்டு திருப்பி வைக்கணும் பார்பிக்யூன்னு சொல்லிட்டு தேவையில்லை. எனக்கு இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் வந்தால் மட்டும் எனக்கு பொறுமையாக இருக்காது. எப்பயுமே எப்படா இது வேகும், எப்படா இதை எடுத்து சாப்பிட்லான்னு தான் இருக்கும்.
நார்மலாக கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 90% வெந்திருந்தாலே வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு வந்து அது 100% குக் ஆனால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும். அதனால வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சு தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிடுவோம். இப்பயும் சென்டரில் இருக்க பார்பிக்யூ போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆக்சுவலாக கொரியன்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கொஞ்சம் குக் ஆகணுங்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதோட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உப்பு மிளகாத்தூளும் தான். அது போக பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வந்து சாஸஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த கடையில் சாஸ் கொடுக்காதனால நமக்கு வந்து வெறும் உப்பு மிளகாத்தூளும் மட்டும்தான். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து இது லைட்டாக வேறு ஏதோ மசாலாலாம் தொடவிருக்கனால டேஸ்ட் இன்னும் என்ஹான்சிங்காக இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ண எக் ரைஸுமே வந்துருச்சு. நம்ம கோட் ஆர்டர் பண்ண பீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த போன் இருக்க பீசஸ்னால் வந்து இந்த சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால கையிலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 o'clock போல் தான் வந்திருந்தோம். அதனால வந்து லன்ச் டைம் எல்லாம் முடிஞ்சனால ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தோம். நார்மலாக லன்ச் டைமில் இல்லை டின்னர் டைம்லலாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் செம கூட்டமாக இருக்கும். எக் ரைஸ்ன்னு தான் நினச்சேன், பட் இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து நம்ம 1 year ஆச்சு. 1 yearல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்த புதுசில் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்து சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதோட இந்த டைம் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பில் வந்து பார்த்திங்கன்னா பில் கவுண்டர்லேயே தான் போயிட்டு நம்ம பே பண்ணணும். பில் வந்து கொரியன்ஸ் வந்து கொண்டு வந்து தர மாட்டாங்க எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே. ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பில் வந்து ஃபஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கடையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பில் பே பண்ணிட்டு தான் ஃபுட் வந்து வாங்கிக்கிட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்துட்டு 48,000 கொரியன் வான் ஆச்சுங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து. வேறு ரெஸ்டாரண்ட் போயிருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 30,000 கொரியன் வான்குள்ளே தான் 2 பேர்த்துக்குமே வந்திருக்கும். இது வந்து கோட்டுங்கிறனால வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பட் இந்த மணி வந்து வர்த் தான் சொல்லுவேன் நாங்கள் லன்ச் சாப்பிட்டதுக்கு. லன்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட்லாங்க கிளம்பியாச்சு. டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான். வந்து கொரியன் இட்லி கடைக்கு தான் போகிறோம். கொரியன் தொப்போக்கி சாப்பிட்றதுக்காக தான் இப்போ போகிறோம். இது வரைக்குமே அந்த ஷாப்பில் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்குமே நான் தொப்போக்கி வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால தொப்போக்கி வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் நீ ட்ரை பண்ணியே தீரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆர்டர் தான் இருந்துச்சு. தொப்போக்கி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியலன்னா டேஸ்ட் பிடிக்கலன்னா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் கம் தொப்போக்கி 2 மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஷ் இருந்துச்சு. அதை தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே 2 பேர்த்துக்கு சேர்த்தே ஒன்று தான் ஆர்டர் பண்ணோம். பிகாஸ் லன்ச் வந்து ரொம்ப ஹெவியாகவே சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால ஒன்றே வந்து 2 பேர்த்துக்கும் சேர்த்தே ஆர்டர் பண்ணோம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. நூடுல்ஸ் கம் தொப்போக்கியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,900 கொரியன் வான். இங்கே 2 பேர்த்துக்கும் ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு. கடையே வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. கடையோட ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் கடை காலியாக இருக்கனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த கடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ ஆர்டர் ரெடி ஆனோடனே நம்மளே தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூடுல்ஸு, ஃபிஷ் கேக்கு, ரைஸ் கேக் 3மே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ரைஸ் கேக்கை தான் வந்து கொரியனில் வந்து தொப்போக்கின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஃபிஷ் கேக் வந்து ஆட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபிஷ் கேக் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லலைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஃபிஷ் கேக்குங்கிறதுனால விட்டாச்சு நாங்களும். பவுல், சைட் டிஷ், ஸ்பூன் எல்லாமே தனியாக வச்சுட்டாங்க. அங்கேருந்து நம்ம எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ், சூப் எல்லாமே டேஸ்ட் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரைஸ் கேக் தான் கொஞ்சம் சவுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல ரைஸ் கேக்கோடது. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபில்லான மாதிரி ஆயிடுச்சு. அதனால மற்றது எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாரு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட பவுல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் அவங்ககிட்டயே கொண்டு போயிட்டு. மார்னிங்லேருந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து 4300 கொரியன் ஒன். நம்ம ஐஸ்கிரீம் அத்தோக்கு வந்து சாப்பிட்டோம், அது வந்து 3500 கொரியன் ஒன். கிரிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 கொரியன் ஒன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா 48,000 கொரியன் ஒன். டின்னர் பார்த்தீங்கன்னா 5900 கொரியன் ஒன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67,700 கொரியன் ஒன் ஆச்சு 2 பேர்த்துக்கு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 33,850 கொரியன் ஒன் ஆச்சு. இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா 2100 ருபீஸ் வந்திருக்கு ஒருத்தருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பெட் காட்டின மாதிரி நம்ம வந்துட்டு 3 வேளையும் கொரியன் டிஷ்ஷே சாப்பிட்டு சேலஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க 10,000 ருபீஸ் தரேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவர் வந்து 10,000 ருபீஸ் தராங்க. இது என்ன சம்மந்தமே இல்லாமல் கொரியனும் இல்லாமல் இது வந்துட்டு இந்தியன் ருப்பியும் இல்லாமல் 10,000 விட்டுருங்க போதாதா உனக்கு? ஏங்க இது சம்மந்தமே இல்லாத இது. அது டாங், அது வந்து 10,000 அப்படித்தான் இருக்கும். இது வியட்நாமிஸ் வியட்நாமிஸ் கரன்சிங்க. ஆமா, அது அப்பதான் இது என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு கரெக்டா தெரியல. 1 லட்சம் ரூபாயா இந்தியன் மணிக்கா? ஆமா, கரெக்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு. ஆனால் எனக்கு இது சீரியஸாக தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் வியட்நாமிஸ் கரன்சி பார்க்குறதே நான் ஃபஸ்ட் டைமாக இதான் பார்க்குறேன். நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த 10,000 வியட்நாமிஸ் கரன்சி வந்து எவ்வளோ ருப்பின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கரெக்டாக தெரில, நானுமே போய் கூகுளில் தான் கேட்கணும். இவர் வந்து 1 lakh ருப்பின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.